தீபிகா கிட்ட உனக்கு இல்லாத உரிமையா? நீ தாராளமா கூட்டிட்டு போப்பா. அது மட்டும் இல்லாம அவ எங்க கூட இருந்தாதான் அவ டேஸ்ட்டுக்கு அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை பார்க்க முடியும். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிப்பா, போயிட்டு வாங்க. பாய்ப்பா. பாய் கிரானி. பாய்மா. போலாமா? சரி, வா வா பூங்குடி. என்ன தீபிகா, சந்நியாசம் போனப்ப ஒயிட்டா போன, இப்ப கலர் கலரா வந்திருக்க. இப்பவாவது புத்தி வந்து மாறினி, அதுவே போதும். ஏய், உங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்ல? போங்க இங்கிருந்து. ஏய், வா போலாம். தீபி, இவங்க இப்படிதான் பேசுவாங்க. நீ வா, நம்ம மேல போலாம். இல்ல ஜீவா, நீங்க போங்க. எனக்கு கொஞ்சம் தர்ஸ்டா இருக்கு. நான் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன். சரி. சூப்பர் தீபி, சொன்ன மாதிரியே நடந்து காட்டிட்டேன். இதுதான் என் பழைய தீபி. இப்போ எனக்கு புது தெம்பே கிடைச்ச மாதிரி இருக்கு. இனிமே எல்லாமே சக்சஸ் தான். வெல் டன் தீபி. ஐயோ ஆண்டி, அடிக்காதீங்க ஆண்டி, ரொம்ப வலிக்குது. என்னாச்சு? ஐயோ, நான் அதை தெரியாம தட்டிட்டேன். சாரி தீபி. அதெல்லாம் விடுங்க ஆண்டி. இப்போ எனக்கு வலிக்கிற மாதிரி இனி அந்த பூங்கொடிக்கும் வலிக்கும். அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துற வேலைய நான் இன்னில இருந்தே ஸ்டார்ட் பண்ண போறேன். பூங்குடி, உன் வேலை விஷயமா காலையில 4 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும். சரி போலாம் சார், நான் எந்திரிச்சிருவேன். ஆனா நீங்க? நானும் எந்திரிச்சிருவேன். இல்ல கண்டிப்பா எந்திரிச்சே ஆகணும். சார், நாளைக்கு என்ன வேலைக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. சஸ்பென்ஸா? ஆமா பூங்குடி, வேலை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நாம நினைக்கிற சம்பளம் கிடைக்கும். நல்ல சம்பளம் கிடைக்கும்னா எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் பாத்துருவேன் சார். சரி, இப்போ நீ போய் தூங்க. நாளைக்கு காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். சரிங்க சார்.
துரத்துறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ வேலைக்கு போய் 2 லட்சம் சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகலான்னு பாக்குறியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அதை நடக்கவும் விட மாட்டேன். நாளைக்கு சீக்கிரமா வேற போகணும்னு சொல்லியிருக்காரு. தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன பூங்குடி, தூக்கம் வரலையா? ஆமா சார். ம், உனக்கு சீக்கிரமா தூக்கம் வரதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். சரிங்க சார். ஒன்றும் இல்லை, கண்ணை மூடி உன் மனசுக்கு பிடிச்சவங்களை நினச்சிக்கிட்டே அவங்க பேரை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இரு. ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். ம், சரிங்க சார். ஜீவா சார், ஜீவா சார், ஜீவா சார், ஜீவா சார், ஜீவா சார். இந்த எறும்பெல்லாம் உன்னை கடிக்கிற கடியில உன் உடம்பெல்லாம் வீங்க போகுதுடி. உன்னை நிம்மதியாவே விட போறதில்ல. நான் வலியோட இருக்கும்போது உன்னை ஜாலியா தூங்க விட்டுருவேனா? நாளைக்கு சீக்கிரம் எந்திரிக்க போறியா? முதல்ல நீ நிம்மதியா தூங்குறியான்னு பாருடி. பூங்குடி, எப்படி நீ நாளைக்கு எந்திரிக்கிறன்னு பாக்குறேன்டி, பாக்குறேன். பூங்குடி, என்னாச்சு பூங்குடி? என்னாச்சு? என்னாச்சு பூங்குடி? எறும்பு சார். எறும்பா? எறும்பு எப்படிங்க?
நிறைய எறும்பு இருக்கு. அதுவும் இவ்வளவு பெரிய எறும்பா வேற இருக்கு. கொஞ்சம் இரு பூங்குடி. சார் கடிக்குது. கொஞ்சம் அசையாம இரு. இரு உடம்புல இரு கடிக்குது இரு, நான் சார். எடுத்துறேன். இங்க முதுகுல. திடீர்னு இப்படி இவ்வளவு வந்துச்சு. ஒரு நிமிஷம். கொஞ்சம் இரு பூங்குடி. கடிக்குது. இரு. பயங்கரமா வலிக்குது சார். சரி இரு, நான் போய் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன். இரு இரு பூங்குடி. கடிக்குது. இங்க சார். திரும்ப. ரொம்ப வலிக்குது சார். இரு இரு, இந்த ஆயின்மெண்ட் போடுறேன். கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். இப்ப எப்படி இருக்கு? கடிச்சோடலாம் வலிக்குது சார். அது அப்படிதான் இருக்கும். ஆயின்மெண்ட் போட்டிருக்கல, சரியாயிடும். அது ஏன் சார் என்ன மட்டும் எறும்பு கடிக்குது? நீ ரொம்ப ஸ்வீட்டா இருக்கல்ல, அதனாலதான். இந்த அபார்ட்மெண்ட்டை நல்லா பார்த்துக்க பூங்குடி. இதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்ற போகுது. என்ன சார் வேலைக்கு சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு வேலையே இங்கே தான் பூங்குடி. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, இந்த அபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு பிளாக்லயும் 100க்கு மேல வீடுங்க இருக்கு. இங்க குடியிருக்கிறவங்க எல்லாருமே வேலைக்கு போறவங்க, அதனால எப்பவுமே பரபரப்பா தான் இருப்பாங்க. ஸோ இந்த பால் வாங்குறது, பேப்பர் வாங்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்களால பார்க்க முடியாது. இவங்க எல்லாருக்கும் பால் சப்ளை பண்ற பொறுப்பை நீ எடுத்துக்கோ. பால் போடும்போது ஒரு பேக்கெட்டுக்கு 2 ரூபா கிடைக்கும். பால் போடும்போது சேர்த்து பேப்பர் போட்டினா அதுக்கு தனியாக கமிஷன் கிடைக்கும். இது தவிர இவங்களுக்கு தேவையான காய்கறி, மளிகை சாமான்லாம் வாங்கி கொடுத்தினா அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மெயின்டெனன்ஸ், அதாவது உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா முறவாசல். எல்லார் வீட்டுக்கும் முறவாசல் பண்ணி கோலம் போட்டு கொடுத்தா அதுக்கு தனி அமௌண்ட் கிடைக்கும். இந்த வேலையெல்லாம் பார்க்கிறதுக்கு ஆள் வைப்பாங்களா சார்? ஆமா பூங்குடி, இங்க அப்படிதான். இந்த வேலையெல்லாம் பிளான் பண்ணாம முடிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ உனக்குன்னு ஒரு டைமை ஷெடியூலாக வச்சுக்கோ. காலையில் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பேப்பரு, பால் போடுறதை வச்சுக்கோ. அதுக்கப்புறம் முறவாசல் பண்ணுறது, காய்கறி, மளிகை சாமான் வாங்கி கொடுக்கறதுன்னு 7 மணிக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடு. சரிங்க சார். அப்புறம் கண்ணா பின்னான்னு பில் வரும்னு நிறைய பேர் அடிக்கடி காரை வாஷ்கே விட்டுறதில்ல. நீ வாஷ் பண்ணி கொடுத்தா ஒரு காருக்கு இவ்வளோன்னு நல்ல பணம் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு 9-9:30க்குள்ளே முடிச்சுட்டு நீ காலேஜுக்கு வந்துடு. சரிங்க சார். பூங்குடி, இந்த வேலையினால எக்காரணத்து கொண்டும் உன் படிப்பை நீ மிஸ் பண்ணிடவே கூடாது. நல்லா படிச்சு வேலைக்கு போய் உன் தாத்தா வாங்கி கொடுத்த பேனாவால ஃபர்ஸ்ட் சிக்னேச்சரை நீ போடணும். அதை நான் ஃபோட்டோ எடுத்து மாட்டணும். சரிங்க சார், அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் சார். ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு வந்ததும் அன்னைக்கு பண்ணி அந்த பொம்மை சேல்ஸ் அதே மாதிரியே சேல்ஸ் பண்ணு. அந்த சேல்ஸோட சேர்த்து ஸ்நாக்ஸும் சேல் பண்ணு. அதில் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். சரிங்க சார். இந்த வேலையெல்லாம் பண்ணா ஒரு நாள்ல நீங்க சொன்ன பணத்தை சம்பாதிச்சிட முடியுமா சார்? நமக்கு தேவைப்படுற அமௌண்ட் கிடைக்கும்ன்றது என்னோட கால்குலேஷன். ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு இதே மாதிரி இன்னொரு வேலையும் இருக்கு. என்ன சார்? நைட் டைம்ல நிறைய இடத்துல ட்ரம் டீ விற்பாங்க. அதுலயும் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனா அந்த வேலையெல்லாம் பொதுவாக ஆம்பளைங்க தான் செய்வாங்க. வேலையில என்ன சார் ஆம்பளைங்க பொம்பளைங்கிற வேறுபாடு? அந்த வேலையை நான் பார்க்குறேன் சார். தூங்குற டைமே விட்டு கொடுக்க உனக்கு மனசு இல்லைல்ல? எவ்வளவுதான் பொங்கல் கஷ்டப்படுவேன்? இவ்வளவு வேலையை சொல்ற எனக்கே மூச்சு வாங்குது. இதெல்லாம் உன்னால செஞ்சிட முடியுமா? உங்களுக்காக
உங்க மேல வச்சிருக்க காதலுக்காக இது என்ன சார், இதுக்கு மேலேயும் செய்வேன். நீ செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு பூங்குடி. வா, மேனேஜர் கிட்ட கூட்டு போறேன். ம். வாங்க தம்பி. ஹலோ சார், இவங்க தான் நான் சொன்ன பூங்குடி. வணக்கம் சார். வணக்கம்மா. ஜீவா தம்பி எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா சார். சரி, இப்பயே போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுமா? ஓகே. ம். ஆல் தி பெஸ்ட் பூங்குடி. தேங்க்ஸ் சார். நீங்க போங்கம்மா. போ. என்னம்மா, இவராவது நம்ம பொண்ணு இருக்கிற இடத்த கரெக்டா சொல்லுவாருன்னு பார்த்தேன். எல்லார் மாதிரி இவரும் நீங்க தேடுற பொண்ணு உங்க பக்கத்துல தான் இருக்கு, சீக்கிரம் உங்க முன்னாடி வந்துருன்னு சொல்றாரு. இவங்கெல்லாம் உண்மையை தான் சொல்றாங்களா இல்ல நமக்கு ஆறுதலா இருக்கணும்னு பொய் சொல்றாங்களான்னு தெரியலையே. கண்டிப்பா உண்மையாதான்ப்பா இருக்கும். ஏன்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனப்போ கண் பார்வையே இல்லாத சாமியார் உன் பேத்தி உன்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான்னு சொன்னார்ல, அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம அவளை தேடுற மாதிரி அவளும் நம்மள தேடிட்டு இருக்கலாம்ல. அதை நினைச்சாதாமா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் நான் அன்னைக்கு பண்ண துரோகம் தான் காரணம்னு எனக்கு தோணுதுமா. கவலைப்படாதப்பா. என்னப்பா பண்றது, அன்னைக்கு நாம இருந்த சூழ்நிலை அப்படி, யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியல. நாம எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணிருக்கோம், அதுக்கான நல்ல பலனை கடவுள் கண்டிப்பா கொடுப்பாருப்பா. கொடுக்கணுமா? ஆனா இப்ப என் குழந்தை எப்படி இருக்கோ, எங்க இருக்கோ? வசதியா இருக்கா இல்ல ஏழையா இருக்கா? சந்தோஷமா இருக்கா இல்ல கவலையா இருக்கான்னு எதுவுமே தெரியாம நான் என் மனசுக்குள்ள நொந்துகிட்டு இருக்கமா. கவலைப்படாத ரவி, கூடிய சீக்கிரம் உன் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த பிள்ளைய கடவுள் கண்டிப்பா நம்ம கண்ணு முன்னாடி காட்டுவாரு. ரவி, அது நம்ம பூங்குடி மாதிரி இல்ல? ஆமாமா. டிரைவர், அந்த கடைக்கிட்ட நிறுத்துப்பா.
பூங்குடி